நம்ம தமிழ் இலக்கியத்துல 3வது வீடியோ டிஎன்பிஎஸ்சிக்கான அந்த நம்முடைய இலக்கணம், இலக்கியம், உரைநடை இலக்கிய பகுதியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம 2வது வீடியோல நாம எட்டுத்தொகை நூல்களை ஸ்டார்ட் பண்ணோம். எட்டுத்தொகை நூல்கள் ஒரு 3 வகையாக பிரிக்கப்படுது. அகம் சார்ந்தவை, புறம் சார்ந்தது, இரண்டும் சார்ந்தது நம்ம பார்த்தோம். நம்ம இதுல அகம் சார்ந்தவை 5 நூட்கள், 8ல 5 அகம் சார்ந்தவை: நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு, கலித்தொகை. இந்த 5 நூல்களை பற்றியும் கடந்த வீடியோல நம்ம பார்த்தோம். நம்ம புறம் சார்ந்தவை அதுல 2 நூல்கள், புறநானூறும் பதிற்றுப்பத்தும். இரண்டும் சார்ந்தது அப்படிங்கிறது பரிபாடல். இந்த 3ஐ பற்றி, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், இந்த 3ஐ பற்றி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம அதுல புறநானூறு, அதாவது புறப்பொருள் பற்றிய 400 அகவற்பாக்கள் இந்த புறநானூறுல தொகுக்கப்பட்டிருக்கு. அதுல என்னன்னா 267ம் 268ம் சுத்தமா இல்லை. அந்த 2 செய்யுட்களும் அழிஞ்சு போச்சு. சொல்லப்போனா 266ல இருந்து அந்த செய்யுட்கள்லாம் இன்னும் மற்ற செய்யுட்களும் சிதைவுகளோட தான் நமக்கு இருக்கு. நமக்கு புறநானூற்றுக்கு வணக்க செய்யுளை எழுதியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். இந்த புறநானூறுல தமிழ்நாட்டுல அரசியல், சமூகம், பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், கலை சிறப்புகள், வானியல், இந்த எல்லா துறைகள்லையும் என்ன வளர்ச்சி நமக்கு அன்னைக்கு இருந்ததோ அதை புறநானூறு பாடல்கள் நாம தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு சேர, சோழ, பாண்டியர்கள், மூவேந்தர்கள், அதோட இந்த கடையெழு வள்ளல்கள் பாரி, தாரி, ஓரி, வேகன், ஆய், அதியமான், நல்லி, இந்த 7 வள்ளல்கள் இவர்கள் என்னெல்லாம் போர் செஞ்சாங்களோ, சண்டை போட்டாங்களோ, அதை பற்றி இவர்களுடைய கொடைவன்மை, நீங்க அதுவும் 7 வள்ளல்களை பற்றியும் அந்த புறநானூறு பாடல்கள் நமக்கு நிறைய எடுத்து சொல்லுது. நமக்கு அந்த சமூக சூழல் அப்படிங்கிறது நமக்கு அதுல ஒரு பாகம் என்னன்னா, பெண்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளப்படுற சூழல் உருவானதையும் அது நமக்கு எடுத்து சொல்லுது. கணவனை இழந்த பெண்கள் அவங்களுடைய கூந்தல், வளையல்கள், அணிஞ்சிருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் கலந்து எரிகிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. அதே மாதிரி கணவன் இறந்த பிறகு உடன்கட்டையை தன்னை மாய்த்து கொள்ளுதல், அதுவும் இருக்கு. இறந்த உடல்களை எப்படி புதைக்கிறாங்களா, எரிக்கிறாங்களா அப்படின்னா, தாழிலிட்டு புதைத்தல், அந்த பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. தீமூட்டி எரிக்கிறது, அதுவும் இருந்திருக்கு. வீரர்களா இருந்தாங்கன்னா நடுகள் நட்டு அவர்களை வழிபடும் பழக்கம் இருந்திருக்கு. நோய்வாய்ப்பட்டு இறந்தது அரச குடும்பத்தாரா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்க உடலை வாழால கீறி அப்புறமா புதைக்கிறாங்க. இப்படிப்பட்ட பழக்கங்கள் அதுல இருந்திருக்குன்னு நமக்கு புறநானூறு சொல்லுது. அடுத்த எட்டுத்தொகை நூல்கள்ல பதிற்றுப்பத்து, இது அநேகமாக இருப்பதிலேயே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட தொகுப்புன்னு சொல்லலாம். சேர அரசர்கள் 10 பேரை பற்றி 10 புலவர்கள் 10 10ஆக பாடினது அப்படின்னு சொல்றாங்க. அதான் பதிற்றுப்பத்து. இதுல முதல் 10ம் கடைசி 10ம் யார் எழுதுன்னு நமக்கு தெரியல. இந்த 2ஆம் 10 இருக்கு இல்லையா, அது அதனுடைய ஏன்னா ஒவ்வொருக்கும் பாட்டுடைய தலைவர்கள். 2ஆம் 10உடைய பாட்டுடைய தலைவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். அதை பாடினது யார் அப்படின்னு சொன்னா குமட்டூர் கண்ணனார் தான் அந்த பாடல்களை பாடியது. 3ஆம் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாட்டுடைய தலைவன் பல்யானை செங்கல்டுவன். இதை பாடிய புலவர் பாலை கௌதமனார். இப்ப 4ஆம் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாட்டுடைய தலைவன் கலங்காய் கண்ணினார் முடிச்சார். அதை பாடிய புலவர் காப்பியாற்று காப்பியனார். இப்ப 5ஆம் 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய பாட்டுடைய தலைவன் கடல் பெருக்கோட்டிய செங்குட்டுவன். அதை பாடிய புலவர் பாணர். பாணர் பற்றி நீங்க பல்வேறு பாடல்கள் கூட நீங்க கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. 6ஆம் 10 இவருடைய பாட்டுடைய தலைவன் யாருன்னா ஆறு கோட்பாட்டு சேரலாதன். பாடிய புலவர் காக்கை பாடினியர் நச்செல்லையார். இவங்க அதை பாடியிருக்காங்க. நம்ம பெண் புலவர்கள் அப்படின்னு வரும்போது இயல்பா நினைவுக்கு வரக்கூடிய பேர் காக்கை பாடினியார். நமக்கு 7ஆம் 10 பாட்டுடைய தலைவன் செல்வக்கடுங்கோ வாழியாதன். பாடிய புலவர் கபிலர். 8ஆம் 10 இதனுடைய பாட்டுடைய தலைவன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்புரை.
பாடிய புலவர் அரிசில் கிழார். அடுத்தது 9ஆம் பத்து. இதனுடைய பாட்டுடைய தலைவன் இளஞ்சேரல் எறும்பறை. பாடிய புலவர் பெருங்குன்றூர் கிழார். 10ஆம் பத்து நம்மகிட்ட அது குறித்த நமக்கு இல்லை. என்னன்னா இந்த இதில் இடம்பெற்றக்கூடிய செய்யுட்களுக்கு அந்த அந்த செயல்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய வரிகளை வைத்து தலைப்புகள் வைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இந்த அருவியாம்பல், தசும்பு தொடங்கு இருக்கை, பிறல் நோக்கு இயவர், இப்படிப்பட்ட தலைப்புகள் எல்லாம் கூட அந்த செய்யுட்களுக்கு வைத்தது. அது எழுதப்பட்டது, தொகுக்கப்பட்டதாக கூட அது இருக்கலாம். ஆனா இந்த பாடல்கள் சேர வேந்தர்களுடைய வீரம் மற்றும் கொடை, குறிப்பா சேரர், ஏன்னா அந்த பாடல்கள் முழுக்க சேர மன்னர்களை பற்றிய பாடல்கள். அந்த சேர மன்னர்களுடைய துணைவியர், அவர்களுடைய அழகு, சிறப்பு, கற்பு மேம்பாடு அப்படின்னு இந்த பாடல்கள் நிறைய சொல்லுது. 2 ஊர்களை பற்றி சொல்லு குறிப்பாக. ஏன்னா அங்க அவ்வளவு செல்வ வளம் அப்படிங்கிறாங்க. பந்தர், உடுமலம், இந்த 2 ஊர்களை பற்றி. இப்ப கூட அந்த ஊர்களை பற்றிய அகழ்வாய்வுகள் நடந்துட்டு இருக்கு. அது இந்த பாடல்கள் இருக்கக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்துது. பண்டக சாலை எல்லாம் இருந்ததை பற்றி அது சொல்லுது நமக்கு. 3வது பரிபாடல். இது அகம் புறம் இரண்டும் சார்ந்த நூல். 8 தொகை நூல்கள்ல இந்த பெயர் எப்படி வந்ததுன்னா யாப்பு வகையால் இந்த பெயர் வந்திருக்கு. திருமால் முருகன் பற்றிய பாடல்கள் இதுல எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதுரை நகரையும் வைகை ஆற்றை பற்றி ஏராளமான பாடல்கள் இதுல இருக்கு. என்னன்னா பரிபாடல்ல 70 பாடல்கள் இருந்திருக்கு. என்னன்னா இப்ப நம்ம கையில இருக்கிறது 22 பாடல்களும் சில சிதைந்து போன அத செயல்கள் சின்ன கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட அது சின்ன உறுப்புகள் மாதிரி நம்மகிட்ட இருக்கு. ஒரு 13 பேர் இந்த பாடல்களை ஏற்றிருக்காங்க. என்னன்னா அந்த யார் எழுதுனாங்க, அந்த பாட்டுக்கு யாரு இசை அமைச்சாங்க, அந்த இசையில அந்த அது என்ன பண்ணுல இசை அமைச்சிருக்காங்க எல்லாத்தையும் கீழே கொடுத்திருக்காங்க. அந்த பாடல்கள் கீழே இருக்கு. 10 இசையறிஞர்கள் அந்த இசையமைச்சிருக்காங்க. அந்த பாடல்களுக்கு வகுத்திருக்காங்க. என்ன ஒரு இதுன்னா வட சொற்கள் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நூலாக இது இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல பாக்குறோம். இப்ப நம்ம 8 தொகை நூல்கள்ல 8ஐயும் பற்றி நாம படிச்சிருக்கோம். இது மட்டும் போதாது. நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் போதாது. நீங்க இன்னும் நிறைய இதுல கவர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ம தொடர்ந்து ஒருவேளை ஏதாவது முக்கியமான செய்தி விடுபட்டு தான் நான் பின்ன வரக்கூடிய வீடியோக்களை நான் சொல்றேன். நான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும். இன்னும் பல்வேறு செய்திகளோடு பாடங்களோடு நாம வீடியோக்களை பார்ப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.